அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அண்ணன் வந்து எங்கே போனார் 4 நாள் ஆச்சு. நம்ம வீடியோ நம்மளே லேட்டு, நமக்குமே அண்ணன் இருப்பார் வச்சுக்கோங்களேன். இப்படி நம்ம அண்ணன் எங்கே போனார் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் 3 நாளைக்கு அப்புறம் எங்கள் தளபதி கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருங்க. 50 படம் நடிச்சிருக்காரு. அதில் கூட எங்கள் தளபதி ஒரு சீனில் கூட நடிச்சிருக்க மாட்டார். ஆனால் 4 நிமிஷம் வீடியோவில் பக்காவாக நடிச்சிருக்காரு. நடிப்பு இப்போ வந்துருக்கு. இப்போ தான் உச்சத்துக்கு நடிப்புக்கு போகிறாரு. நடிப்பை விட்டு அரசியலுக்கு வரார். சாரி, எங்கே போய் சொல்ல நம்ம வந்து சரி. இப்போ நம்ம தளபதி அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு பேசுகிற வீடியோ தான் நம்ம ரியாக்ஷன் வித்து ரோஸ்ட்டும் சேர்த்து பண்ண போகிறோம். அப்படி தளபதி கஷ்டப்பட்ட விஷயத்தை வந்து என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு எடிட்டிங்கில் தம்பி தப்பாக போட்டான்னு நினைக்கிறேன். தளபதி நிறைய பேசியிருக்காரு. உண்மையில் தளபதி பேசினதை பார்க்க தான் போகிறோம். ஒன்றும் இல்லை, கீழே போட்டு சரி, ஒன்றும் தப்பு இல்லை. தளபதியும் அப்படி தான் பேசியிருக்காரு. அதில் ஒன்றுமே இல்லை. தளபதியை இந்த ரூபத்தில் பார்க்க வந்து ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்கலாம். எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன அவ்வளவு கேப்பா ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டாக இருக்கும். பக்காவாக பொருந்தும். சரிங்களா? இதுதான் தளபதிக்கு ஏற்ற ஒரு பொசிஷனு. சரி, தளபதி நம்ம பேசுகிறத உண்மையிலே இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னக்குட்டி தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னக்குட்டி தளபதி வந்து என்ன பேசினாலும் முதல்ல ஆக்ஷன் கட்டு பண்ணி தான் ஆரம்பிப்பார். அப்படி தளபதிக்கு நம்ம இப்போ ஒரு ஆக்ஷன் கட்டை போட்டுருவோமா? கேமரா ரோலிங் ஆக்ஷன். நீங்கள் இப்போ வந்து கேமரா பார்த்து பேசக்கூடாது. கேமரா வந்து பார்த்து பேசுனா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் நம்ம அங்கே பார்க்குங்க, கேஷுவலாக அங்கே பார்த்துட்டு ஒரு 1.5 செகண்டில் கரெக்டாக இப்படி பார்த்து நீங்கள் பேசணும். ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டார்ட், ரெடி, கேமரா, ஆக்ஷன். வணக்கம். கரெக்டாக இருக்காரு பாருங்க. அவர் எப்படி என்னையே பார்க்குற மாதிரி இருக்குங்க. பக்காவாக பிறந்துட்டு தளபதிக்கு. தளபதி உங்களுக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஒன்று மிஸ் ஆகுது. இன்னும் வேங்க போயிடுவோன்னா பால் வாங்கணும் மூக்கில் மாட்டுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. பெயின்ஃபுல் தளபதிக்கு இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான விஷயத்தை தளபதி வந்து வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. ஃபுல்லுங்க பெயின்ஃபுல்லுங்க. அவர் என்னங்க பண்ணுவார்? அதனால தளபதி ஏறி குச்சி ஓடிட்டார். யாருக்காவது ஃபுல் பார்த்த பிறகு கையை எப்படி போகுது? பெயின்ஃபுல் அந்த ஃபுல்லை அதை பார்த்த பிறகு யாராவது நீங்கள் இருப்பீங்களா? நடுங்காத கையை உங்களுக்கு பதட்டமாக இருக்காது. அதனால தளபதி எகிரி குதிச்சு ஓடாருங்க ஏர்போர்ட்டை பார்த்து. பெயின்ஃபுல்லுங்க அவருக்கு. பெயின்ஃபுல்லை பார்த்து யாராவது இருப்பாங்களா? முதல்ல நீங்கள் இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அந்த பெயின்ஃபுல்லை பார்த்தா தளபதி 31 பேர் செத்தா என்னங்க, என்ன கெட்டு போச்சு? நமக்கு பெயின்ஃபுல் இருக்கிறாங்க. அந்த ஃபுல்லை போய் பார்ப்போம் சொல்லி தளபதி நேராக கருவில் திருச்சிக்கு போயிட்டாருங்க பெயின்ஃபுல்லை பார்க்க. ஆனால் இவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லு ஏன் கை இப்படி போகுது? ஃபுல்லுன்னோட இப்படி வருது பாருங்களேன். இவ்வளோ பெரிய ஃபுல்லு யாரும் பார்த்து போட மாட்டேன்னு பார்த்தது கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பெயின்ஃபுல் வெறியராக இருக்கார் தளபதி. இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அண்ணன் ஜோக்கராக இருக்க போய் தான். வேற ஒரு காரணமும் கிடையாது. நம்ம திரையில் பார்க்கக்கூடிய ஜோக்கரை நேரில் பார்க்க போகிறேன்னு சொல்லி பல ஜோக்கர் போயிருக்கிறாங்க. வேற எந்த காரணமும் கிடையாது. அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி
மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும். சேஃப்டி எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுக்காக தான் தளபதி அந்த வேனை விட்டு இறங்கவே இல்லை. இடது பக்கத்தில் ஒருத்தன் வந்து கீழே விழுகிறான். இடது பக்கத்தில் தளபதி காரில் வந்த அந்த எம வண்டி போதில் எமகார வண்டியில் விழுகிற இடது பக்கத்தில் தளபதி இப்படி எட்டி பார்த்துட்டு சேஃப்டி முக்கியம்டா தளபதிக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டார். சரி, இடது பக்கம் தான் எந்திக்க முடியாது, வலது பக்கத்து அதே மாதிரி ஒருத்தன் விழுகிறான். எங்க வலது பக்கத்தில் அங்கே தளபதியால் பார்க்கவே முடியாது. சரி, அது கூட வண்டிக்குள்ளே இருந்துட்டாங்க. சேஃப்டி முக்கியங்க. மேலே நின்று பேசிட்டு இருக்காருங்க கரூரில். அவர் இடது பக்கத்தில் ரொம்பலாம் கிடையாது, ஒருவருடைய இடது பக்கத்தில் ஒரு பையனை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. தளபதி பார்க்கல. சேஃப்டி முக்கியம் தளபதிக்கு. மக்கள் சேஃப்டி கிடையாது, அவரோட சேஃப்டி முக்கியம். நடந்துருச்சு. இது அது இல்ல, நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. மேக்ஸிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா. மனுஷன் தானே. அப்படியா தளபதி மனுஷன் நீங்கள் நம்புறீங்களா? ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க, இந்த லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்குநர்கள் படத்துலலாம் ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் வைப்பாங்க. அதாவது எப்படின்னா, அடுத்து நடக்கக்கூடிய சீனுக்கு ஏதாவது ஒரு சீக்வன்ஸாக சேர்த்து வைப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். பாருங்க, அது பெரிய சினிமாட்டிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரை பற்றி இவர் கட்சியை சார்ந்த ஒருத்தர் மாநில கொள்கை பரப்பு செயலர், இப்போ அவருக்கு வேறு பொறுப்பு கொடுத்து வச்சுக்கோங்களேன். அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, 3 மணி நேரம் ஒரு இடத்துல அவரால் சும்மா உட்கார முடியும். நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஒரு ஜன்னலை பார்த்துட்டு இப்படி சும்மா இப்படி உட்காந்துருப்பார். ஃபோனை கூட சீட்ட மாட்டார், ஒரு வார்த்தை பேச மாட்டார். யாரால முடியும்? ஒரு 3 மணி நேரமாக சோத்தை பார்த்தே உட்காந்துருப்பார். நம்ம அப்போவே கண்டுபிடிச்சிருக்கோம். அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, நமக்கு மறைமுகமாக சொல்லியிருக்காரு. இவர் ஒரு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு, தயவு செய்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருங்கடான்னு சொல்லி மதுரை மாநாட்டில் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இது ஹிடன் டீட்டெயில்ஸ். இது நமக்கு இது தெரியாமல் நம்ம விட்டுட்டோம். கரூரில் பழி வாங்கிட்டார், கரூரில் சோழி முடிச்சிட்டார். அவர் சொல்கிறார்களா, முடிச்சிட்டார் தளபதி. மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒருத்தருங்க. இங்கே யாராவது 3 மணி நேரம் எழுந்து வர பார்த்து உட்காருவானுங்க, சொல்லுங்க, யார் உட்காருவா? பைத்தியமாயவே இவர் உட்காருவார். வேற யாராவது உட்காருவாங்களா? பைத்தியமாயவே நல்ல மனநிலையில் இருக்கிறவங்க உட்காருவாங்களா? அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? கிளம்பி போன தளபதி ஓடி போனீங்க. நீங்கள் ஓடுகாலி மணிக்கு எப்படி போனீங்க? ஓடி போனீங்க நீங்கள். அதனால் கிளம்பி போகிறவங்க கிளம்பி சாவகாசமாக போகிறது வேற. நீங்கள் எதுவுமே தெரியாத மணிக்க குடு 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 நீங்கள் ஏர்போர்ட்டில் நான் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில சம்பாவிதங்கள், அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இல்லைன்னா தளபதி நேராக அறுத்து கிழிச்சிருப்பார். அவனை அவாய்ட் பண்ணிட்டார். ஏன்னா தளபதி போகிற இடமெல்லாம் மரண ஓலை கேட்கு. எப்படி கேட்கு? மரண ஓலை கேட்கு தளபதி போகிற இடமெல்லாம். அப்போ அப்படி இருக்கப்போ செத்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே 4 பேர் செத்து போயிடுவாங்க. அதனால தான் தளபதி தவிர்த்திருக்காரு. அது ஒரு வகையில் நல்லது தான்.
கால் வச்ச இடம் முழுக்க பணமாக தான் விழுது. அதான் சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வேண்டாம் தளபதி வேண்டாம், தயவு செய்து வெளியில் வராதீங்க. நீங்கள் பனையூர்லேயே இருங்க பண்ணையாரே. நீங்கள் போகிற இடம் முழுக்க உருப்படியாகவே இல்லை தளபதி. முழுக்க முழுக்க மரண ஓலைகள் கிடையாது. ஊரே அழுகுது, மாவட்டமே அழுகுது, தமிழ்நாடே அழுகுது, பல நாடுகள் காரி துப்புது. அதனால் நீங்கள் வீட்டாண்டே இருங்க, வெளியாண்ட வராங்க. இழுத்துன்னு போகும்போது கஷ்டம் சொன்னார் தெரியுமா புஷியானந்து. அவர் சொல்லும்போது நமக்கு புரியல. ஏன்னு சொன்னார்னா, இவர் வந்தாருன்னா அவருக்கு தெரியும்ல, பல வருஷம் கூட இருந்திருக்காருல, அவருக்கு தெரியும்ல. இவர் வந்துச்சுன்னா நிறைய பேர் டெத் ஆகிடுவாங்க. இது வந்து பல உயிரை வாங்க வந்த அப்படின்னு தெரிஞ்சிருக்கு புஷியானந்து. அதனால் இழுத்துன்னு போக கஷ்டம் சொன்னார் தெரியுமா, இதை தான் சொல்லியிருக்காரு. இழுத்துன்னு வந்தார், கூட்டுன்னு போயிட்டார் 41 பேரை. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? பேப்பரில் தெளிவாக எழுதியிருக்கு, கரூரில் மட்டும் ஏன் நடக்குது. கண்ணை நமக்கு இது வராது, நமக்கு நடிக்க தெரியாது தளபதி மாதிரி. ஏன் நடக்குது அப்படிங்கிற, ஏன் நடக்குதுன்னா, நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ லேட் ஆகிட்டுங்க. ரைட், குடிச்சிட்டு சொல்லணும். சரி நான் தளபதி அப்படி சொல்ல மாட்டேன். குளிச்சுட்டு வரப்போ லேட் ஆகிட்டு. நீங்கள் சென்னையிலேருந்தே கிளம்புனீங்க தெரியுமா, குளிச்சுட்டு போனீங்களா, லேட் ஆகிட்டு. அதனால தான் நடந்த ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? கரூரில் மட்டும் நடக்கல தளபதி. நான் திரும்ப சொல்கிறோம்ல, விக்கிரவாண்டி முதல்ல கூட்டம் போட்டிங்களா, அப்போ நீங்கள் 5 பேர் முடிச்சிட்டீங்க. ஏற்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வி சாலையில் நடைபெறும் தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு வந்தபோது 3 இடங்களில் நடந்த விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. கூட்டத்துக்கு வந்தவன் ஆக்சிடென்ட் ஆகி 5 பேர் முடிச்சிட்டீங்க. அப்புறம் மதுரைக்கு நீங்க போடுங்க தெரியுமா, 3 பேரை நீங்க முடிச்சிட்டீங்க. அந்த நேரத்தில் பத்தியில் கடந்த 21ஆம் தேதி தாவேகா மாநில மாநாடு நடைபெற்றது. வெவ்வேறு இடங்களில் மூச்சு திணறியும், பேனர் வைத்த போது மின்சாரம் தாக்கியும், விபத்தில் சிக்கியும் 3 தொண்டர்கள் உயிரிழந்தனர். அக்கட்சியின் தலைவர் விஜய் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அது பிறகு இந்த நாமக்கல், நாகப்பட்டினம், இந்த திருவாரூர் இங்கெல்லாம் போனீங்க தெரியுமா, பல பேர் நீங்க மயக்கடைய வச்சிருக்கிறீங்க. அதில் 50க்கும் மேற்பட்டோருக்கு மயக்கம் ஏற்பட்டதாகவும் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். நாமக்கல்ல விஜய் பரப்புரையின் போதும் கூட கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூட்ட நெரிசல்ல சிக்கி பெண்களும் குழந்தைகளும் தவித்த அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போ திரையில பார்த்துட்டு இருக்கோம். பரப்புரையின் போதும் கூட கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூட்ட நெரிசல்ல சிக்கி பெண்களும் குழந்தைகளும் தவித்த அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போ திரையில பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே வீடியோ சோர்ஸ் இருக்கு. விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ளது. கரூர்ல மட்டும் நடக்கல, நீங்க நடந்த இடம் முழுக்க மரணம் தான். நீங்க ஒவ்வொரு அடி வைக்கீங்க தெரியுமா, அந்த ஒவ்வொரு அடிக்கும் ஒரு மரணம் நடந்துருச்சு. தளபதி நடந்து வந்த பாதைகள்ல கூட்டத்துக்கு இருப்பார்ல, மொத்தத்தில் இந்த வாழ்க்கை டிஸ்டன்ஸ் நடந்திருப்பார்ல, அந்த ஸ்டெப்புக்கு ஒரு மரணம் நடந்திருக்கு. ஒவ்வொரு அடிக்கும் தளபதி ஒரு மரணத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். கரூர்ல மட்டும் நடந்திருக்குன்னு யாரு சொன்னா? எல்லா ஊரும் இடத்துக்கு நீங்க போற இடம் முழுக்க ஒருத்த கூட நிம்மதியா வீட்டுல கிடையாது. பின்னாடி காக்க சது கேட்கா, அதான் இயற்கையாவே அமைஞ்சிருங்க, புரியுதுங்களா? யாரும் தடுக்கவே முடியாது. அதை வந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா கேட்கா, அதாங்க தளபதி வந்துரும், காக்கா இங்க இருந்தாலும் காக்கா வந்துடும். ஆச்சரியமா இருக்குங்க. தலைவனும் ஓடுகால மாதிரி ஓடி போறான், தொண்டனும் ஓடி போறாங்க. இப்ப 2 நாளுக்கு அப்ப இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு
எப்படி இருக்கு பாருங்க, பக்காவா பொறுத்தது பாருங்க. அவரை பார்க்க என்னையே பார்க்க பாருங்க தளபதி, என்னையே பார்த்துட்டு இருக்காரு அவரு. பறக்கடிக்க தளபதி, நான் உண்மையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 நாளைக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்ததுக்கு பிறகு எல்லாரும் வெளியே வந்துட்டான். அப்போ இந்த எறும்பு பொந்து இருக்கலாம், எறும்பு பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. எலி பொந்துக்குள்ள கூட ஈஸியாக போயிடலாங்க. எறும்பு பொந்துக்குள்ள லைல மணிலாம் நாக்கு இருக்கலாம், உள்நாக்கு வச்சு ஓட்டப்பட்டார். உள்நாக்கு வச்சு அப்புறம் ஓட்டப்பட முடியும் நீங்கள் கேட்பீங்க. லைல மணிலாம் வித்தக்காரர்லாம், தளபதி ரசிகர்லாம் உள்நாக்கு தான் குட்டியாக இருக்கும். உள்நாக்கு வச்சு எறும்பு பொத்துட்டு ஓட்டப்பட்டு உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டார். இப்போ தளபதி வெளியில் வந்த உடனே இவங்க வெளியில் வந்து நின்ட்டாங்க. தரும்ப மெல்லுங்கிறாங்க, கொலகாரப்பாவீங்க. மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. தெரில, காசு வந்திருக்கு, காசு கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீங்க. இது இப்படி நடந்திருக்கு, அப்படி நடந்துன்னு சொல்லி காசுக்கு கூலிக்கு வேலை பார்த்துருக்குறாங்க. சரிங்களா? காசு வேலை நடந்திருக்கு தளபதி, காசு. பொலிட்டிக்கல் கேம்பெயின் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். நாங்கள் யூஸ்வலாகவே உங்களுக்கே தெரியும் எந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸும் நாங்கள் பண்ணுறதில்ல. அதில் க்ளீனாக நீங்கள் அந்த மெசேஜ் பார்க்கலாம், அதை ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து மிஸ்டர் வி செந்தில் பாலாஜி பற்றி உண்டான ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் எவ்ரி 48 hours போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ரீலாக கொடுப்போம், இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock தளபதியோட ஒரு வீடியோ வரும். அதை வந்து நீங்க அதை வந்து எப்படி சொல்றதுன்னா, தளபதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. அந்த வீடியோல தளபதி கொஞ்சம் எமோஷனா பேசியிருப்பாரு. ஸோ அந்த எமோஷன்ஸ் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு 2 minutesோ 3 minutesக்கோ ஒரு ரீல் மாதிரி பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லாம் எதுவும் இல்லை, அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனா இருக்காரு. அதனாலதான் இந்த 3 நாளா அவர் வந்து பார்க்கல. ஸோ அவரை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அவர் வந்து அவரோட குடும்பத்துல இருக்க 41 பேரை இறந்துருக்காரு. அதனாலதான் அவரு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாட்ரி பணம் நீங்க கொள்ளை அடிச்சிருப்பீங்க தெரியுமா? 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்றீங்க தெரியுமா? கொள்ளை அடிச்சிங்களா? அந்த பணம் விளாண்டுருக்கு. வீடியோ ஆதாரம் இருக்கு நம்ம கிட்ட. ஃபோன் பண்ணி கூப்பிடுறீங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லி. வீடியோ அழிச்சா ஃபோன் பண்ணி ஏன் அழிக்கிங்கன்னு கேட்குறீங்க. காசு விளாண்டுருக்கு, கடவுள் சொல்லலை. ஏன் டெலீட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்லை பிரதர், அது பிரச்சனை ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க, அதான் பயமா இருந்துச்சு, டெலீட் பண்ணிட்டேன். இல்லை ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணா ஏதோ போலீஸ் சொல்லவா, ஓப்பனாக சொல்லவா, லேட்டுக்கு சொல்லலை. தளபதி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்த ஊர் கூட்டம், ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போய் எல்லாம் இழுத்து விட்டுருவாரு. அந்த ஊருக்கு போகும்போது நூதன போராட்டம், 100 பேர் அம்மனமாக வாங்க, பிறந்த ஊரில் பிறந்த மணிக்கு திரிங்க சொல்லிட்டாருன்னா 100 பேர் 150 பேர் போய் நின்றுவாங்க. எங்க அவருக்கு அறிவே கிடையாது. தளபதி சொல்லிட்டாருன்னா போதுங்க, குடுன்னு ஓடிடுவாங்க. அவன் வந்து 150 பேர் போய் நின்றுவான். 100 பேர்லாம் கம்மி, போகிறவங்களுக்கே போய் நின்றுவான். அவனுக்கு தான் அறிவே கிடையாது. அறிவாக இருந்தா இவர் பின்னாடி போவான். அவன் வந்து அறிவு டேக்கு தானே போயிடுவாங்க. உண்மையிலே போயிடுவான். அவன் நாட்டுக்கு சொல்லலை. தளபதி ஒரு வார்த்தை சொல்லட்டுமே, அம்மனமாக வாங்க சொல்லட்டுமே, பிறந்த ஊரில் பிறந்த படிக்க தெரியும் என்னங்க பிரச்சனை சொல்லி ஓடி போயிடுவான் எல்லாவனும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் இருந்து நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. இந்த தப்பும் பண்ணலை. அவர் வந்து அவர் என்ன தண்ணி உடுக்காமல் கூட செத்து போவாங்களே யாராவது சொல்லுங்க. நீங்கள் தளபதி கூட்டம் நடந்த இடத்துல நீங்கள் நல்லா பாருங்கள், 10,000 செருப்பாவது இருக்கும், 20,000 செருப்பாவது இருக்கும் குறைஞ்சது. ஒரு தண்ணி பாட்டு கூட இங்கே இருக்காது. காமிச்சிருங்க, காமிங்க பார்ப்போம். இருக்காது. அவர் எந்த தப்புமே பண்ணலை. அவர் கூட்டத்துக்கு வந்து தண்ணி கொடுக்கணுமா எழுதி வச்சுருக்கா, சட்டம் இருக்கா? என்ன விளாண்டுட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? அவர் எந்த தப்பும் பண்ணலை. அவர் தப்பு பண்ணதே பிரச்சாரத்துக்கு வந்ததை தவிர எதுவுமே அவர் பண்ணலை. அவர் வந்து நல்ல மனுஷங்க. அவர் இந்த நல்ல குணம் உங்களுக்கு புரியலைங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறவன் நல்லவன், தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்காமல் சாகடிக்கிறவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். எங்கள் தளபதி ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. வேற ஒன்றும் அவர் பண்ணலை. நல்லவனாக தண்ணி கொடுப்பான். தளபதி ரொம்ப நல்லவரெல்லாம் தண்ணி குடிக்கல, அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எஃப்ஐஆர் ஏன் தெரியுமா போடுறாங்க? போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிருங்க ஒருத்தன். நீங்க விஜய் நான் தொட்டு பாருங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும், போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும். நீ விஜய் எஃப்ஐஆர் போட என்ன பண்ணுவாங்க?
அதை ஒருத்தன் என்னன்னா நேபாள் மணிக்க பெரிய போராட்டம் நடக்கும் அப்படிங்க போட்டு கொடுக்குன்னு டெல்லியை பார்த்து ஓடிட்டார். என்னடா இது உண்மையிலே பாதிக்கப்பட்டு புஷியானந்து தான் ஸ்டாண்டிங் வித்து புஷியானந்து போடுறோம். இவருக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் வீட்டை ஜாலியாக சுற்றி நடக்காரு. பிரச்சனையே இல்லாமல் இவருக்கு ஸ்டாண்டிங் வித்து விஜயிக்கிறாங்க. ஸ்டாண்டிங் வித்து புஷியானந்து தான் போடுறீங்க நீங்கள் நியாயப்படி. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. அதாவது என்னை நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்ன உடனே உங்கள் செய்யறதுக்கு தான் ஒருத்தன் மதுரைக்கு வந்தான். நீங்கள் எந்த பண்ணி இவனை தூக்கி தூரி அடிச்சுட்டீங்க. ஒருத்தன் காரை பிடிக்கிறான், எகிரி குச்சி நீங்க ஓடிட்டீங்க. நீங்க இறக்கமே இல்லாம என்ன என்னவெல்லாம் செய்யுங்க சொல்லிக்கிட்டு குடு நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க வந்து. சரி, நீங்க முதல்ல யாருங்க? நீங்க யாரு? ஒரு 10 ஜோக்கரை முன்னாடி ஆட விடக்கூடிய பெரிய ஜோக்கர். அதை தாண்டி நீங்கள் யார்? கட்சியில் நீங்கள் நின்று நிரூபிச்சிட்டீங்களா? வாக்கு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்களா? இல்லை எதிர்க்க தலைவர் நீங்கள் இருக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று இருக்கா? மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு மன நோயாளி நீங்கள். 100 பேர் அங்கே ஆடிக்கிட்டு இருக்கான், மேலே நின்று பேசிக்கிட்டு இருக்கான், மேலே நின்று ஆடிக்கிட்டு இருக்கான், மரத்து மேலே ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறவன், நல்ல அறிவு இருக்கிறவன் யாராவது ஒருத்தர் அப்படி செய்யாதப்பன்னு சொல்லுவாங்களா? தலைமை வரைக்கும் ஏதாவது சொன்னாரா? சொல்லலா? அவர் சொல்கிறாரு, என்ன நீங்கள் பழிவாகதா இருந்தால் என் வீட்டுக்கு வாங்க, நீ ஆஃபீஸுக்கு வாங்க, நீ அங்கே தானே இருப்பிய. நேராக பட்டணப்பாக்கம், நேராக பனையூர், இவ்வளோ தானே. இதில் வந்து அவர் வந்து நம்ம வந்து நசுக்கிறாங்களாமா. இவர் நசுக்கிறதுக்கு இவரே போதுங்க. சரி, வெளியே வந்தாலே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். 40 பேர் செத்தா நமக்கு போதாதுங்க. நம்மளோட லட்சியமே 4 கோடி பேர் சனத்தொகையை காலி பண்ணுதுங்க. 4 லட்சம் பேராவது நம்ம வந்து முடிச்சு விட்டுருங்க. தளபதி லட்சிய கொள்கையில் வந்து நின்றுருக்காரு. இன்னும் வீரியமாக நம்ம போனோம். 40 பேர் ரொம்ப ரொம்ப கம்மி தளபதி எண்ணிக்கையில். அந்த எமகார வண்டியை பார்த்தாலே தெரிய வேண்டாமா எவ்வளோ பெரிய எம்ம வண்டி வந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய வண்டியில் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காருல்ல, எம்ம கைரோட வராரு நமக்கு வந்து சுத்துறதுக்கு. அம்மா வெளியே வந்தால் சாகிறது நிச்சயம் தானே. அதில் என்ன நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க? இறங்க நீங்கள் இன்னும். தேங்க்யூ. இப்போ தளபதி வந்து ஒரு அலிகேஷன் வந்து ஒன்று வச்சுருக்காரு. அதாவது நீங்கள் என்னையை தாக்கலாம் தான் ஏன் ஆஃபீஸுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு கடைசியாக பதிவில் ஒரு அலிகேஷனோடு இந்த வீடியோ முடிச்சலாம் நினைக்கிறோம். என்ன அலிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் இந்த ஏசி பார் இருக்கலாங்க, ஏசிக்குள்ளே இருந்து குடிக்கிறவங்களுக்கு திடீர்னு வெளியில் வரும்போது தலை கப்புன்னு வலிக்குமா, போதும் ஜிங்குன்னு ஏற்றி விட்டுருமா. அது அப்புறம் உனக்கு தெரியும், நீங்கள் கேட்காதீங்க. எனக்கு தெரியாது, ஆனாலும் கேள்விப்பட்டிருப்போம். இவ்வளோ வயசாகிட்டு கூட தெரியாமல் இருக்க போகிறோம், கேள்விப்பட்டிருப்போம்ல. அப்படி கப்புன்னு வரும்போது தலை ரொம்ப வலிக்கும். தளபதிக்கு வேறு ஷெடியூல் டிசம்பர் மாதம் வரைக்கும் போட்டுக்கிறாங்க. தெரியாதனும் வந்துட்டார். 2 வாரம் எப்படியோ கடந்து போயிட்டார். எப்படி 2 வாரம் எப்படியே கடந்துட்டார். 3வது வாரம் பார்த்தார், ஆகா இப்படி போனவங்க நம்ம டிசம்பர் மாதம் வரைக்கும் இழுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் தளபதி எடுத்துருவாப்பட்டார். ஏசி விட்டு வெளியில் எப்படி கையும் எப்படி போகுது, வெளியில் இப்படி வெளியில் வரும்போது நாமக்கல்லில் பேசும்போது உளறிட்டார். இன்னும் நிறையா தொழில்கள் செய்கிற ஊரும் நம்ம நாமக்கல் ஊர் தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மண்ணும் சென்னை மாகாணத்தோட
பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இத வழங்கினார். அவருக்காக ஒரு மணிமண்டபம், தானிய சேமிப்பு கிடங்குகள், கொள்முதல் நிலையங்களுடன் முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும்ன்ற நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம். உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். மருத்துவ வசதி அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும். கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக உங்க நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? சாரி, இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். சாரி. புரியுதா? அப்ப தலைமை நினைச்சார், இப்படி போனோம்னா நமக்கு பெரிய கேவலமாயிரும். நம்மளே ஏசிக்குள்ள உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கோம். வெளியில் போனாமல் தலைவலிக்கு பயங்கரமாக இருக்குது, நமக்கு உடம்பு ஒத்துக்கலை. அப்போ என்ன பண்ணலாம்னா கரூரில் ஒரு பிளானை போட்டு முடிச்சு விட்டோம். யாரையாவது கூட்டத்தை சேர்த்து தளபதி தான் அப்படி நரலாம். அதான் சொல்கிறாருல, இவ்வளோ கூட்டம் இன்னைக்கு கதை முடிஞ்சிச்சுன்னு சொன்னார் தெரியுமா? சைகில சொல்லிட்டாரு, அவரே ஓட்டு உடச்சிட்டாரு. சரிங்களா? இப்போ தளபதி என்ன பண்ணுறாருன்னா ஒரு செட்டப்பை போட்டு ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், கூட்டு நம்ம ஓடிடுவோம். இனிமேல் நம்ம சொல்லுவோம்ல, தளபதி நீங்கள் வெளியில் வராதிங்க, நீங்கள் வந்தாலும் செத்து போயிருவீங்க. இப்போ ரசிகர் சொல்லுவாங்களா, எதுக்கு தாங்க நாங்கள் சொன்னோம், அவர் வெளியில் வந்தால் யாராவது இறந்து போயிடுவாங்க, கூட்டம் கூடும், அதுக்கு தாங்க நாங்கள் சொன்னோம், நீ கேட்டிங்களாங்க. இப்போ நம்மளே பேசணும்ல, தளபதி வெளியே வராதிங்கம்லா, அதனால நீங்கள் ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ஒரு சம்பவம் செஞ்சு பண்ணியிருக்கலாமோங்கிற ஒரு அலிகேஷன் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்களாங்க. சிஎம் சார், நானும் சொல்கிறேங்க, விஜய் சார், ஏன் இது உங்கள் பிளானாக இருக்கக்கூடாது? ஏன் இது நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது? ஒரு கேள்வி நமக்கு வந்து எழுது தோழர்களே. உங்களுக்கும் அந்த கேள்வி எழுதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த கோணத்தில் நீங்கள் பாருங்கள், இப்படி மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, இப்படி ஒரு வழி இருக்குது, அந்த வழியையும் சேர்த்து பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு தோழர்களே, என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவை இதோடு நம்ம முடிச்சுக்கிடுவோம். அடுத்த ஒரு பதிவில் இந்த பெரிய ஜோக்கருடைய குட்டி வந்திருக்காங்க, அவங்க நம்ம வந்து வச்சு செய்ய போகிறோம். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.